ப்ரோ, இன்னைக்கு டியூட்டி பார்க்க எனக்கு சுத்தமா மூடே இல்லப்பா. நான் சொல்ல நினைச்சேன், நீ சொல்லிட்ட ப்ரோ. அப்ப என்ன பண்ணலாம்? பாஸ் நமக்கு எப்பவுமே லீவே கொடுக்க மாட்டாரு. பக்கேலா, யோசிச்சு பாரு, அந்த பாப்போமீட்டர் அடிக்கவே இல்லைன்னா அப்படின்னா நோ பாப்போமீட்டர், நோ வேலை. எப்பவுமே ஓய்வு ஓய்வு ஓய்வுதான். அப்ப பாப்போமீட்டர் வாய அடைச்சிடலாமா? சரி. எங்களை மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடு. வாழ்க்கை பூதபோ. தலையெல்லாம் சுத்துதுல தக்கேலா. சாரி பாப்போமீட்டர். லீவு வேணுமா பசங்களா? இல்ல 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 இல்ல, நோ லீவு, ஒன்லி வேலை. காட்டு, யாரு யாருக்கு தொப்பி போடுறாங்கன்னு. இன்றைய பாவி யாரு? ஏக்கா எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நேத்து நைட் டிவில ஏ சிண்டு, ஏ பிண்டு, சரி ஏ பனியா எப்படி இருக்க? நேத்து நைட் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய். என்னையா ஜிலேபி, டைம் எவ்வளவு? என்ன கேட்ட? டைமா? அப்படின்னா என்ன? நீ தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்ட. நான் சூரியனை பார்த்து நடக்கிறவன். ஜலேபி, இன்னைக்கும் லேட்டா? சீக்கிரம் போ, டப்புக்கு லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க. நேத்து கூட 10 நிமிஷம் லேட்டா வந்த. அட என்ன மேடம் நீங்க, ஜலேபிராம் சர்வீஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மின்னல் வேகத்துல போய் டப்புவுக்கு சாப்பாட்டை கொடுத்துறேன். என்னம்மா நீங்க, இன்னைக்கு நான் சீக்கிரமா வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல? சீக்கிரமாவா? நேத்து 15 நிமிஷம் லேட்டா, இன்னைக்கு அரை மணி நேரம் லேட்டா அட வந்திருக்க. அப்படி இல்லம்மா, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகம். இந்த ஜலேபி 1 நிமிஷத்துல 1 மணி நேர வேலையை செஞ்சிருவான். நோ டென்ஷன். காலையில சாப்பிட்டது செரிக்கிறதுக்குள்ள நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுத்துருவேன். அதுவும் சுட சுட. அடா, இந்த கேம் ஆடுறியா? இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? என்ன இருந்தாலும் தெருவில் இறங்கி ஜாலியா விளையாடுற மாதிரி வருமா இதெல்லாம்? கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு போய் டப்பாவை கொடுக்கலாம். இன்னும் நிறைய டைம் இருக்கு. டப்பாவாலாம் இன்னும் வரல. ரீசஸ் வேற முடிய போகுது. எனக்கு பயங்கரமா பசிக்குதே. எப்பதான் சாப்பாடு வருமோ? நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை வேற போடணுமே. அதுக்குள்ள லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்காவது நீ சரியான டைமுக்கு வரியா ஜிலேபி? என்னென்ன பண்றது, ஏகப்பட்ட வேலை கிடக்க. வழியில டீயை குடிச்சிட்டு லேசா கண்ணை மூடுன, அப்படியே அசந்துட்டேன். நாளைக்கு மறுபடியும் ஏதாவது சாக்கு சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன, அதுலதான் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆச்சே. ரொம்ப தப்பு. ஜிலேபியோட இந்த அலட்சிய போக்கால எல்லாரும் பசியோட இருக்காங்க. நேரத்தை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறான். அவன் மட்டும் டைமுக்கு சாப்பிட்டுறான். ஆனா டப்பா மட்டும் டைமுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறான். இதுவும் பாவத்துல வர ஒரு கேட்டகரி தான். இவனுக்கு நேரத்தோட அருமையை சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? டம் டம் டம், வாங்க போய் பாவத்துக்கு முடிவு கட்டுவோம். அவனை பாருங்களேன், எல்லாரும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆள் என்னடானா ஜாலியா ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருக்கான்.
அப்படின்னா நாம முதல்ல இவனோட எல்லா லஞ்சையும் டெலிவரி பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை ஆரம்பிக்கலாம். எஸ் பாஸ். டக்கேலா, வா மேக்னெட் கேம் விளையாடலாம். எப்பா நிறுத்துப்பா. எங்க 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 எடுத்துட்டு போற? நான் இழுக்கல, நீ தான் என் பின்னாடி வர. நான் என்னோட தெருவுக்கு போயிட்டு இருக்கேன். அடடா, தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு இது பெரிய ரெக்கார்டாச்சே. லஞ்ச் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டனே. யாரு ஜலேபியா? கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கான் இன்னைக்கு. ஏ தம்பி, நிறுத்துப்பா. பயமா இருக்கு. மொத்தமா என்ன படுக்க வச்சிருவோம் போல இருக்கே. தயவு செஞ்சு வண்டி நிறுத்து. எவ்வளவு தூரம் தான் இப்படி இழுத்துட்டு போவேன்? எல்லா டிஃபனையும் டெலிவரி பண்ணியாச்சு. ரொம்ப ஓட வச்சுட்ட தம்பி. காத்துல வேற பறக்க விடுற. கொஞ்சம் வண்டி நிறுத்தினா ஓய்வு எடுத்து போயிடல. என் சுயகத்தை சாப்பிட்டுக்குவனே. சுவிங்கம்னா அவ்வளவு பிடிக்குமா? இதுதான் அவ தண்டனைக்கான முதல் ஆயுதமே. ஒட்டிக்கிச்சு. இது எப்படி ஆச்சு? இன்னைக்கு நேரமே சரியில்லை. போது என்ன விட்டுருக்கப்பா. என்ன ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? போய் இங்கிருந்து. எதுக்கு என்ன அடிச்ச? நான் ஒன்னும் ஃபேன்சி ட்ரெஸ்ல கலந்துக்கிற குழந்தை கிடையாது. நான் ஒரு கடிகாரம். நீ வாட்ச் கட்டிக்கவும் மாட்ட, டைம் படி நடந்துக்கிறதும் கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை ஏன் அடிச்சேன் தெரியுமா? ஏன்னா நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. போதும்பா, எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. ஒருத்தர் டைமை மதிக்கலாம்னா டைமும் அவனை என்னைக்கும் மதிக்காது. தண்டனை கொடுத்தே தீரும். போது விட்டுருங்க கடிகாரனே. ஒன்னும் புரியல. உனக்கு புரிய வைக்க தான் 2 அசிஸ்டன்ட்ஸை வச்சிருக்கேன். என்னையா நடக்குதுங்க? என்னது? என் மூளைக்கு ஒண்ணுமே எட்ட மாட்டேங்குதே. போதும்பா, என்ன விட்டுருங்க. என்னோட சுவிங்கத்தை வச்சு என்னையே ஃபுட்பால் ஆக்கிட்டீங்களா? ஏன் உனக்கு ஃபுட்பால் பிடிக்காதா? சரி பரவாயில்ல, வாலிபாலா மாத்திடுவோம். அட போதும் தம்பிகளா, என்னை இப்படி ரொம்ப இம்சப்படுத்தாதீங்க. நீங்க எல்லாம் யாரு? நாங்க பூதங்கள். டக்கேலா. நான் தான் பக்கேலா. பூதமா? அப்புறம் நான் தான் பாஸ், பூதம் பாஸ். போதும் விட்டுருங்க பூத பாஸ். எதுக்கு என்ன இப்படி இம்சப்படுத்துறீங்க பாஸ்? ஏன்னா நீ ரொம்ப பாவம் செஞ்சிருக்க. பூத சகோதரர்களே, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ மக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கற வேலையை பாக்குற, ஆனா எப்பவுமே சரியான நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. ஸ்கூல்ல பசங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் உனக்காக காத்திருந்து பட்னி கிடக்குறாங்க. ஆனா நீ எப்பவும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க, டைமை வீணாக்கிட்டு இருக்க. உனக்கான தண்டனை இதுதான். இனிமே நீ வாழ்க்கை பூரா கடிகாரத்தோட பெண்டுலமா தான் இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு நிமிஷத்தோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும். வேண்டாம் பூத பாஸ், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. ப்ளீஸ் என்னை இப்படியே தொங்க விட்டுறாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்த. இப்ப நீ அவஸ்தைப்படு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே கரெக்ட் டைமுக்கு எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துறேன்.
ஒருவேளை வாக்கு மீறினா நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. என்ன சொல்றீங்க? நான் சரியாயிட்டேனா? சரியாயிட்டேன். தேங்க்யூ பூதபாஸ், தேங்க்யூ. இப்ப நீ விடுதலை ஆயிட்ட. ஆனா ஒருவேளை நீ மறுபடியும் டைமை மதிக்கல, டைம் பாஸ் பண்ணி அடுத்தவங்கள பட்டினி போட வச்ச, உனக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்யல, மறுபடியும் உன்னை பெண்டுலமாக்கிடுவேன். புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா ஜலேபி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்னன்னே கேள்வி இது? இனிமே எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு நடக்கும். சும்மாவா? வெரி குட்.